அனைவருக்கும் வணக்கம். சிவாய நமக. நான் உங்கள் பேரன்பிற்குரிய சித்தார்த்த அபிமன்யு. இந்த மக்கள் எவ்வளோ முரண்பாடாக வாழ்ந்துட்டு பார்த்தோன்னா இருக்காங்கன்னு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சொல்லவா. எத்தனையோ பார்த்தோன்னா பேர் முருகரை வழிபட்டுட்டே பார்த்தோன்னா இருக்காங்க. முருகரை வழிபடுறாங்க, மருதமலைக்கு போகிறாங்க, பழனிக்கு போகிறாங்க, திருச்செந்தூர் போகிறாங்க, அறுபடை வீட்டுக்கு பார்த்தோன்னா போகிறாங்க, காவடி எடுக்கிறாங்க, கும்மி ஆட்டம் கொண்டு பார்த்தோன்னா எல்லாத்தையும் பார்த்தோன்னா நடத்திட்டு, ஆனால் கலப்பு திருமணத்தை பற்றி பேசுகிறதுக்கு பார்த்தோன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக பார்த்தோன்னா இருக்குது. நம்ம கும்பிட்ற முருகர் வள்ளின்ற ஒரு குரத்தையை கல்யாணம் பண்ணி ஒரு காலகட்டத்தில் கலப்பு திருமணத்தை ஆதரித்து ஜாதி பாகுபாடெலாம் பார்த்தோன்னா இல்லாமல் எல்லாருமே எனக்கு சமமான ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரலோகத்தோடைய பார்த்தோன்னா தெய்வானையை பக்கத்துலேயும் குரத்தையோட பார்த்தோன்னா வள்ளியை பார்த்தோன்னா பக்கத்துலேயும் வச்சு நான் எல்லாருக்கும் சமமானவன் பொதுவானவன் நானே அப்படி தாண்டா பார்க்குறேன், என்னையை கும்பிட்ற நீங்களும் பார்த்தோன்னா அப்படி தான் ஏன் பார்க்கணும் அப்படின்றத தந்தை பெரியாருக்கு முன்னாலே பார்த்தோன்னா என்னுடைய முருகப்பெருமான் தெல்ல தெளிவாக தெரியப்படுத்திட்டார். ஆனால் நம்ம மக்கள் பார்த்தோன்னா என்னென்னா முருகரை பார்த்தோன்னா கும்பிட்றாங்க, ஆனால் கூட சேர்ந்து பார்த்தோன்னா ஜாதிய பெருமைகளையும் பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி இந்த ஜாதியில் பொண்ணு கொடுக்க மாட்டேன், இந்த ஜாதியில் பொண்ணு எடுக்க மாட்டேன், இந்த மாதிரி பார்த்தோன்னா இவங்களுக்கு கொடுத்துட்டா பார்த்தோன்னா இந்த தெருவில் இருக்கவங்க என்னை மதிக்க மாட்டாங்க, அந்த தெருவில் இருக்கவங்க என்னை மதிக்க மாட்டாங்க, என் சொந்த பந்தம் மதிக்காது பார்த்தோன்னா ஒதுக்கி பார்த்தோன்னா வச்சுருவாங்க, இல்லை பார்த்தோன்னா தள்ளி பார்த்தோன்னா வச்சுருவாங்க, அது வச்சுருவாங்க, இது வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் பேசிட்டு தான் பார்த்தோன்னா இருக்கும். பேசி முடிச்சுட்டு பார்த்தோன்னா வேறு பார்த்தோன்னா கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு பார்த்தோன்னா போயிட்டு முருகா என்னை எப்படியாவது காப்பாற்று, என் குடும்பத்தை எப்படியாவது பார்த்தோன்னா காப்பாற்று, என் பண கஷ்டத்தை தீர்த்து பார்த்தனவை, என் மன கஷ்டத்தை தீர்த்து பார்த்தனவை, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல பார்த்தோன்னா வரணும் அமையணும், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல பார்த்தோன்னா வரணும் பார்த்தோன்னா அமையணும், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், கடன் பிரச்சனை பார்த்தோன்னா தீரணும், கார் வாங்கணும், பைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வள்ளியும் தெய்வானையும் பக்கத்தில் பார்த்தோன்னா வச்சுட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த முருகர்கிட்ட தானே போய் பார்த்தோன்னா பிச்சை கேட்குறமே. அந்த முருகர் தானே பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு, கலப்பு திருமணத்தை நானே பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜாதிய பாகுபாடுகள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதை தவிர்த்துட்டு என்னை வணங்குவர்கள் அனைவரும் பார்த்தோன்னா தேவர்கள் தான், நான் அவர்களை அப்படிதான் பார்த்தோன்னா பார்க்குறேன், தேவாதி தேவர்கள் தான் என்னை வணங்கிட்டு பார்த்தோன்னா இருக்காங்க அப்படின்ற அந்த கோட்பாட்டோடு தான் முருகப்பெருமான் எல்லாருக்கும் பார்த்தோன்னா அருளாசி கொடுத்துட்டே பார்த்தோன்னா இருக்காரு. மக்களே திருந்துங்கய்யா, கொஞ்சமாவது மாறுங்கய்யா. முருகப்பெருமானே கலப்பு திருமணத்தை அக்செப்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா வாழ்ந்துட்டு இருக்காருயா. இந்த ஜாதிய கொலைகளால், இந்த ஆணவ கொலைகளால் பார்த்தோன்னா எத்தனையோ வாழ்க்கையை பார்த்தோன்னா வீணாக்கிட்டு பார்த்தோன்னா இருக்காதிங்க. வாழ வேண்டிய பார்த்தோன்னா பலருடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா வீணாக்கிட்டு பார்த்தோன்னா இருக்காதிங்க. தயவு செஞ்சு இனிமேலாச்சும் பார்த்தோன்னா திருந்தி தொலைங்கய்யா. முருகனுக்கு அரோகரா.